ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரேவதி செல்வம் கிரியேஷன்ஸ் யூடியூப் சேனல். என்னோட சேனலை முதல் முறையாக நீங்கள் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் போடுற புது வீடியோவோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு வரும். இன்றைக்கி நம்ம வெண்டைக்காய் புளிக்குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நிறைய பேருக்கு இந்த ரெசிபி தெரியும். தெரியாத பிகினர்ஸ்க்காக இந்த வீடியோ போட்டிருக்கேன். முதல்ல ஒரு லெமன் சைஸ் புளி எடுத்து ஊற வச்சுக்கலாம். ஒரு கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதும் ஒரு ஸ்பூன் கடுகு, ஒரு ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கலாம். இது எல்லாம் நல்லா பொரிஞ்சு வரட்டும். இப்போ 2 கொத்து கருவேப்பிலை, தோல் உரிச்ச பூண்டு 20, சின்ன சைஸ் வெங்காயம் 6 கட் பண்ணி சேர்த்துருக்கேன். பூண்டு நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும், அதனால் பூண்டு சேர்த்துருக்கேன். இப்போ வெங்காயம் நல்லா பொன்னிறமாகிற வரைக்கும் நல்லா வதக்கி விடுங்க. இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. மீடியம் சைஸ் தக்காளி 1 கட் பண்ணி சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா சாஃப்ட் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கி விடுங்க. தக்காளி எல்லாம் நல்லா சாஃப்ட் ஆனதும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெண்டைக்காவை சேர்த்துக்கலாம். வெண்டைக்காவை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தொடச்சிட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணி சேர்த்துக்குங்க. ஈரத்தோடு கட் பண்ணிங்கன்னா பிசு பிசுப்பு இருக்கும். வெண்டைக்காவை சேர்த்ததும் 2 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விடுங்க. நம்ம ஊற வச்ச புளி எல்லாத்தையும் நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். புளி கரைச்சலில் திப்பி இல்லாமல் வடிகட்டி எடுத்துக்கலாம். தேவையான தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ வெண்டைக்காயில் நல்லா வதங்கிடுச்சு. 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/4 ஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். 4 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு காரம் எவ்வளவு தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் காரத்தை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ மிளகாய் தூளோட பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விடுங்க. இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்க புளி கரைச்சலை சேர்த்துக்கலாம். இப்போ குழம்புக்கு தேவையான உப்பு போட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விடுங்க. குழம்புல இருந்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா கொதிக்கட்டும். இப்போ 1 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். நல்லெண்ணெய் சேர்க்கும்போது குழம்பு நல்லா ஃப்ளேவராக இருக்கும், ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். நல்லெண்ணெய் சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. அவ்வளவுதான், வெண்டைக்காய் புளிக்குழம்பு ரெடி ஆயிடுச்சு. ஒயிட் ரைஸோடு இதை சர்வ் பண்ணுங்கள், ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். நான் இன்றைக்கி வெண்டைக்காய் புளிக்குழம்போட பீட்ரூட் பொரியல் வச்சு சர்வ் பண்ணுறேன். நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் நிறைய ரெசிபிஸோட பிளேலிஸ்ட் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு தேவைன்னா போய் செக் பண்ணி பார்த்துக்கலாம். என்னோடய ஃபேஸ்புக், இன்ஸ்டா பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.